வெல்கம் டு வார்ஃபேர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி கண்டக்ட் பண்ற என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் மேக்ஸ் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் 8/9/2025 அன்னைக்கு நடந்த ஷிஃப்ட் 1 கொஸ்டின். ஓகேவா, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 69/-4 வகுத்தல் 69/15 இன்டு 69/-9 மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ஐடென்டிஸ் ஃபார்முலா வச்சு ஈஸியா பண்ணலாம். அதாவது a/m டிவைட் a/n. இது எப்படி எழுதலாம்னா a/m - n அப்படின்னு சொல்லி எழுதலாம். இன்னொன்னு a/m இன்டு a/n. இது எப்படி எழுதலாம்னா a/m + n அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இதே மாதிரி இதை நம்ம மாற்ற போறோம். 69/-4 டிவைட் 69/15 அப்படி இருக்கு. அப்போ 69/-4 மைனஸ் ஆஃப் பிளஸ் 15 சொல்லி எழுதலாம். ஸோ இது ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 69/-19. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி எழுதலாம் 69/-19 இன்ட்டு 69/-9 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம 69/-19 பிளஸ் ஆஃப் -19 சொல்லி எழுதலாம். ஸோ இது நம்ம கூட்டும்போது 69 நம்மளுக்கு -28 கிடைக்கும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 69/-28 இங்க இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஆண்டுக்கு 2.9% தனி வட்டி விகிதத்தில் 2/7/8 ஆண்டுக்கு கிடைக்கும் வட்டி தொகை 8671 ஆகும். எனில் அதே தொகைக்கு ஆண்டுக்கு 4.5 வீத தனி வட்டி விகிதத்தில் 4/2/5 ஆண்டுகளில் செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வட்டி தொகை எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 8671. நம்மளுடைய பிரின்சிபல் தெரியாது, அப்ப குறிப்பிட்ட தொகை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஆண்டுக்கு அதாவது ஒரு ஆண்டுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு சதவீத வட்டின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு 2.9 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்டு நம்மளுக்கு 2/7/8. இது எப்படி எழுதலாம் 2 16 பிளஸ் ஒரு 7 பார்த்தோம்னா நம்மளுக்கு 23 வரும். அப்ப 23/8 இன்ட்டு 100 ஃபார்முலா உள்ளது. ஸோ இதை நம்ம அடிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஜீரோக்கு இங்க ஒரு ஸ்தானம் சரியா வந்துடும். ஸோ அடிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு 1,04,000 கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம அதே தொகைக்கு அப்போ 1,04,000க்கு 1,04,000க்கு அவங்க தனி வட்டி விகிதத்தில் அப்போ 1 + 4.5 இன்ட்டு நம்ம இந்த ஆண்டுகள் பார்த்தோம்னா 20 22/5. ஸோ இது அடிச்சோம்னா 1 5 4 5 20.4 4 5 20 0 பார்த்தோம்னா 4 வரும். அப்ப 44/100 வரும். ஓகேவா. 4.4 வரும். ஓகேவா. ஸோ இதை நம்ம அடிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு 1,04,000 அப்படியே வரும். இன்ட்டு 1 + 0.198 வரும். ஸோ இதை நம்ம பெருக்கி பார்த்தோம்னா நம்மளுக்கு 1,24,592 வரும். நம்மளுடைய ஆன்சர் இங்க இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். The product of two consecutive natural number is 650. The greater of the two number is அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இரண்டு இயல் எண்களின் பெருக்குத்தொகை 650. அதுல கிரேட்டர் நம்பர் எடுத்து சொல்லி கேட்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். n × n + 1 = 650 சொல்லி எடுத்துக்கலாம். அப்ப n² + n -650 = 0. ஸோ இது நம்ம 25யும் 26யும் பெருக்கணும்னா நம்மளுக்கு 650 கிடைக்கும். அப்ப நம்மளுக்கு அந்த கிரேட்டர் ஆஃப் டூ நம்பர்ஸ்ல 26 தான் பெரிய நம்பர். ஸோ 26 இங்கே இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சுருக்குக 1 + sin a × sec a - tan a டிவைட் cosecant a of 1 - cos a × cos a + cot a என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா வச்சு இந்த கொஸ்டினை நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் secant a = 1/cos a அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி tan a = sin a/cos a அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அதுக்கடுத்து இங்க நம்ம அதாவது தொகுதி பார்த்தோம்னா 1 + sin a இருக்கு. அப்ப 1 + sin a இன்ட்டு இங்க secant a - tan a. secant a க்கு பதிலாக நம்ம 1/cos a, tan a க்கு பதிலாக -sin a/cos a.
எழுதியாச்சு. ஸோ இதை நம்ம சுருக்கணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1 மைனஸ் சைன் ஏ பை காஸ் ஏ கிடைக்கும். இந்த பக்கம் 1 பிளஸ் சைன் ஏ அப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதை எப்படி பிரிக்கலாம்னா இது ஏ பிளஸ் பி, இது ஏ மைனஸ் பி அந்த ஃபார்மெட்டில் இருக்கு. இது நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஏ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இங்கே நம்மளுக்கு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு நம்மளுக்கு காஸ் ஸ்கொயர் ஏன்னு சொல்லி தெரியும். ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஏ. ஸோ இது நம்மளுக்கு ஈக்குவல், அதாவது இந்த காஸ் ஏ இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகும். அப்போ ஆன்சர் நம்மளுக்கு காஸ் ஏ கிடைக்கும். இது தொகுதியில் உள்ளது, அதாவது இங்கே மேலே நம்ம கண்டுபிடிச்சது. இங்கே ஈக்குவல் டு காஸ் ஏன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். காஸ் ஏன்னு சொல்லி மேலே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ கீழே உள்ளது இப்போ பார்க்கலாம். கொசிகண்ட் ஏ ஈக்குவல் டு 1 பை சைன் ஏன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கு. அதே மாதிரி காட் ஏ, அதாவது காட் ஏ ஈக்குவல் டு காஸ் ஏ பை சைன் ஏ அப்படி சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது இங்கே உள்ள கொசிகன் ஏக்கு நம்மளுக்கு 1 பை சைன் சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே உள்ள காட் ஏவுக்கு நம்மளுக்கு வந்து காஸ் பை சைன் இது சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ கொசிகன் ஏ பிளஸ் காட் ஏ இதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம 1 பை சைன் ஏ இன்ட்டு காஸ் பை சைன் ஏன்னு சொல்லி பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1 பை சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 பிளஸ் காஸ் ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு நம்மளுக்கு இது என்ன கிடைக்கும்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ பை சைன் ஸ்கொயர் ஏன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு நம்மளுக்கு இது ஃபார்முலா தான். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஏன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். சைன் ஸ்கொயர் ஏ பை சைன் ஸ்கொயர் ஏ, சாரி கீழே வந்து நம்மளுக்கு சைன் ஸ்கொயர் ஏ. ஓகே, இங்கே நம்மளுக்கு 1 வரும். சைன் ஸ்கொயர் ஏ பை சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1. இது பகுதி. ஸோ நம்ம தொகுதி வந்து காஸ் ஏன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். டிவைட் பகுதி வந்து 1 ஈக்குவல் டு நம்மளுக்கு காஸ் ஏ. ஸோ நம்மளுடைய ஆன்சர் காஸ் ஏ இங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக நம்ம ஐடென்டிஸ், அதாவது ஃபார்முலா வச்சு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஃபார்முலா நம்ம நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 5 எண்களின் கூட்டுத்தொகை 655 ஆகும். முதல் 2 எண்களின் சராசரி 80 மற்றும் மூன்றாவது எண் 106 எனில் மீதமுள்ள 2 எண்களின் சராசரியை கண்டறியவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் 2 எண்களின் சராசரி நம்மளுக்கு 80 × 2 = 160. அப்ப மூன்றாவது எண் வந்து நம்மளுக்கு 106 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம கூட்டும்போது நம்மளுக்கு 6 6 2 266 கிடைக்கும். 5 எண்களின் கூட்டுத்தொகை நம்மளுக்கு 655 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட நம்ம 266 கழிச்சோம்னா நம்மளுக்கு 389 கிடைக்கும். ஸோ மீதமுள்ள 2 எண்களின் இது மொத்தம். அப்ப சராசரி கண்டுபிடிக்கணும்னா 382/2 389/2 இதை பார்த்தோம்னா நம்மளுக்கு 1 2 மிச்சம் 1 போகும். 9 2 18 மிச்சம் 1 இருக்கு, மிச்சம் 9 இருக்கு. அப்ப 4 2 8 + 1 2 10 194.5 நம்மளுக்கு ஆன்சர் இங்க இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு நேர்வட்ட உருளையின் அடிப்பகுதியின் ஆரம் 28% குறைக்கப்பட்டு அதன் உயரம் 141% அதிகரிக்கப்படுகிறது எனில் அதன் கன அளவில் ஏற்படும் சதவிகித அதிகரிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் நேர்வட்ட உருளையின் கன அளவு பார்த்தோம்னா v = πr²h. ஸோ இங்க என்ன நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னா பை அப்படியே இருக்கு இன்ட்டு ஆரம் வந்து 28% அதிகரிக்குது. ஸோ 28% குறைக்கப்படுகிறது. அப்ப 100 அப்படின்னு சொல்லி நம்ம முழு எண்ணா வச்சுக்கிட்டோம்னா 28 குறைஞ்சா நம்மளுக்கு 72 சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி 100 சொல்லி வச்சுக்கிட்டோம்னா 72 கிடைக்கும். இன்ட்டு அதாவது r²னால r × r போட்டிருக்கேன். அதன் உயரம் கட்சி 141 அதிகரிக்கப்படுகிறது. அப்ப 100 × 141 அதிகரிக்கப்படுகிறதுனா நம்மளுக்கு 241 போடணும். ஓகேவா? ஸோ இதை அடிச்சோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதாவது 2 6 0 1 2 3 4 5 6 6 0 இதை பெருக்கணும்னா நம்மளுக்கு 12 49 344 மேல பை கிடைக்கும். ஸோ பை கிடைக்கும். ஆனா அதாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சதவீத அதிகரிப்பு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதே நம்பரை போட்டு 1 × 1 2 4 6 6 0 போட்டு நம்மளுக்கு
12 49 344 இன்ட்டு 100. ஸோ 100 பண்ணோம்னா நம்மளுக்கு சதவீதம் கிடைச்சிடும் 25 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 24.93 கிடைக்கும். நம்ம அப்ராக்சிமேட்டா 25 சொல்லி குறிச்சிடலாம். ஸோ நம்மளோட ஆன்சர் இங்கே இருக்கு. ஸோ நம்ம கான்செப்ட் இது மட்டும்தான். ஃபார்முலா நம்ம அதிகரித்த சதவிகிதம், குறைந்த சதவிகிதம் இதை சப்ஸ்டிட் பண்ணி கொண்டு வந்தா நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 64% விட்டம் கொண்ட ஒரு இரும்பு கோளத்திலிருந்து 4% ஆரம் கொண்ட எத்தனை இரும்பு பந்துகளை வார்க்க முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதே தான் நம்ம கோளம் சொல்லி கோளத்தின் கன அளவு நம்ம பை போட்டு பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 64% விட்டம் கொண்ட இரும்பு கோளம், இந்த பக்கம் 4% ஆரம் கொண்ட. ஸோ 64 நம்மளுக்கு இங்கே ஆரம் வேணும்னா நம்மளுக்கு 64/2 ஈக்குவல் டு 32 கிடைக்கும். இங்கே நம்மளுக்கு ஆரம் வேணும்னா 4/2. ஸோ இங்கே ஆரம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர் ஈக்குவல் டு 4 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ கன அளவு வி ஈக்குவல் டு 4/3/r³ ஹோல் டிவைட் 4/3/r³. இது நம்ம என்ன அடிக்கலாம்னா அந்த 4/3 இது ரெண்டையுமே அப்படியே அடிச்சிடலாம். அப்போ மேலே r³ இருக்கும், கீழே r³ இருக்கும். அதாவது கேபிட்டல் r³ இருக்கும், ஸ்மால் r³ இருக்கும். ஸோ இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு 32/4 ஹோல் கியூப். ஸோ இதை அடிச்சோம்னா நம்மளுக்கு என்னாங்க 32 வரும். அப்போ 8³ 8³ ஆன்சர் நம்மளுக்கு 512. ஓகேவா? நம்மளோட ஆன்சர் இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கிரண் ஒரு குறிப்பிட்ட வேலையை 26 நாட்களில் செய்து முடிக்க முடியும். கிரணும் கரிமாவும் சேர்ந்து அதே வேலையை 13 நாட்களில் செய்து முடிக்க முடியும். கிரண், கரிமா மற்றும் மேக் ஆகியோர் சேர்ந்து அதே வேலையை 10 நாட்களில் செய்து முடிக்க முடியும். இதில் கிரணும் மேகும் சேர்ந்து அதே வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிக்க முடியும் சொல்லி கேட்கிறாங்க. கிரண் ஒரு குறிப்பிட்ட வேலையை 26 நாட்களில் செய்து முடிப்பார். கிரணும் கரிமாவும் சேர்ந்து அதே வேலையை 13 நாட்களில் செய்து முடிப்பார்கள். கிரண், கரிமா மற்றும் மேக் இவர்கள் மூவரும் சேர்ந்து அந்த வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பார்கள். இவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, கிரணும் மேக்கும் சேர்ந்து அதே வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிக்க முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப மேக் நம்மளுக்கு இங்க இருக்காங்க, கிரண் இங்க இருக்காங்க. கிரண் ஒரு வேலையை 1/26 சொல்லி அப்படி எடுத்துக்கலாம். மேக் நம்ம 13, இது ரெண்டையுமே நம்ம எல்சிஎம் பார்த்தோம்னா 130 வரும். ஸோ இது நம்ம அடிச்சோம்னா 10, இங்கே 13. ஸோ இது 3. அப்ப கிரண் ஒரு நாள் வேலை 26, மேக் ஒரு நாள் வேலையை, அதாவது 3 நாள் வேலையை 130 நாட்கள் செஞ்சு முடிப்பான்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? அதாவது ஒரு நாள் வேலை 3/130 அந்த ரேஷியோல செய்வாங்கன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இவங்க 2 பேரையும் கூட்டணும்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ 1/26 + 3/130. இது எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு 130. இங்க 5 + 3. ஓகேவா? அப்ப 8/130. 8/130 இது அடிச்சோம்னா நம்மளுக்கு 4 2 8, இங்க 6 2 12, 5 2 10. அதாவது 4/65. ஓகேவா? அதாவது 65/4. இந்த ரேஷியோல இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிப்பாங்க. ஓகேவா? நம்மளோட ஆன்சர் இங்க இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த நம்பர் 242425 இஸ் டிவிசிபிள் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு 5ல முடிஞ்சிருக்கு. ஸோ யூனிட் டிஜிட் 5ல முடிஞ்சிருக்கு. அப்போ இது வராது, இது வராது, இது வராது, 5 மட்டும் தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு தாயின் தற்போதைய வயதின் 2 மடங்கானது அவர்களது மகளின் தற்போதைய வயதின் 6 மடங்கை விட 26 ஆண்டுகள் அதிகமாகவும் மற்றும் மகளின் தற்போதைய வயதின் 4 மடங்கானது தாயின் தற்போதைய வயதை விட 4 ஆண்டுகள் குறைவாகவும் உள்ளது. எனில் தாய் மற்றும் மகளின் வயதுக்கு இடையிலான வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். தாயின் தற்போதைய வயதின் 2 மடங்கானது. அப்ப 2m = அவரது மகளின் தற்போதைய வயதின் 6 மடங்கை விட 26 ஆண்டுகள் அதிகமாகவும். ஸோ 6d + 26 எழுதிக்கலாம். அப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மகளின் தற்போதைய வயதின் 4 மடங்கானது. ஸோ மகளின் தற்போதைய வயது 4 மடங்கானது இங்க எழுதிக்கலாம். மகளின் தற்போதைய வயது 4 மடங்கானது அதாவது தாயின் தற்போதைய வயதை விட 4 ஆண்டுகள் குறைவாகவும். ஸோ தாயின் தற்போதைய வயதை விட 4 ஆண்டுகள் குறைவாகவும் இருக்கும்னு சொல்லி இங்க நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? அப்ப இங்க என்ன கிடைக்கும்? 4d = m - 4. அப்ப 4d + 4 = m சொல்லி எழுதிக்கலாம். அப்ப m = 4d + 4 அப்படின்னு சொல்லி இதுல சப்ஸ்டிட் பண்ணலாம். 2 × 4d + 4 = 6d + 26. அப்ப 8d + 8 = 6d + 26. ஓகேவா? அப்ப 8d இங்கே 6d இருக்கு. இந்த பக்கம் வரும்போது நம்மளுக்கு 2d ஆகும். ஸோ 2d = இந்த பக்கம் 26 - 8. ஸோ இதை கழிச்சோம்னா நம்மளுக்கு d =
நம்மளுக்கு 9 கிடைக்கும். அதாவது 26 8 9 நம்மளுக்கு 18 கிடைக்கும். 2 அடிக்கும்போது D = 9 சொல்லி கிடைக்கும். அப்ப D = 9 சொல்லி நம்ம இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு M கிடைச்சிரும். அப்ப 4 × 9 + 4 = M. 4 9 36 + 4 = M. ஓகேவா? அப்ப M = 40 M. M = 40. அப்ப மதரோட வயது 40, மகளோட வயது 9. ஸோ இத கழிச்சோம்னா நம்மளுக்கு 31. நம்மளுடைய ஆன்சர் இங்க இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு கடைக்காரர் 1200 என குறிக்கப்பட்ட ஒரு சட்டைக்கு 20% மற்றும் 10% என 2 தொடர்ச்சியான தள்ளுபடிகளை வழங்குகிறார். எனில் இறுதி விற்பனை விலை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். 1200 அவர் குறிச்சிருக்காரு. தள்ளுபடி ஃபர்ஸ்ட் 20% தள்ளுபடினா 80, அப்புறம் 10%னா இங்க 90. டிவைடட் பை 100 × 100. ஸோ அந்த 80க்கும் இந்த 90க்கும். ஸோ இதை அடிச்சு பார்ப்போம். 1 2 3 4 1 2 3 4. ஸோ இதை நம்ம பெருக்கணும்னா நம்மளுக்கு 864 கிடைக்கும். நம்மளுடைய ஆன்சர் இங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏ ஒரு வேலையை 11 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 23 நாட்களிலும் செய்ய முடியும். அவர்கள் இருவரும் இணைந்து 2 நாட்களுக்கு அந்த வேலையை செய்தால் பின்னர் அவ்வேலையின் எவ்வளவு பாகம் மீதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 11 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 23 நாட்களிலும் செய்ய முடியும். அப்ப 11, 23 இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா நம்மளுக்கு 253. ஓகேவா? இவர்கள் இருவரும் இணைந்து 2 நாட்களுக்கு அந்த வேலையை செய்யறாங்க. அப்ப 253 நம்ம 11 அதாவது 23 × 11 253. அதே மாதிரி 11 × 23 253 கிடைக்கும். இதை கூட்டும்போது நம்மளுக்கு 34 கிடைக்கும். அவங்க 2 பேரும் ஒரு நாள்ல 34 ஒர்க்க பண்ணுவாங்க. அப்ப 253 34 × 2 2 நாள் ஒர்க் பார்க்குறாங்கன்னா அவங்க. ஸோ 68. அப்ப 253 253ல 68 ஒர்க்கு போச்சுன்னா நம்மளுக்கு மிச்சம் 185 இருக்கும். ஓகேவா? ஸோ இதை கழிக்கணும். அதாவது மொத்த ஒர்க்கு 253 2 நாள் சேர்ந்து பார்க்குறாங்க. அதை கழிக்கும்போது 185 கிடைக்கும். அப்போ 185 ஒர்க்கில் 253 ஒர்க்கில் 185 ஒர்க்கு முடிஞ்சிருக்கும். ஓகேவா? நம்மளுடைய ஆன்சர் இங்கே இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஹிமான்சி ஒரு பொம்மையை 743க்கு வாங்கி ரூபாய் 8 செலவில் அலங்கரித்து அந்த பொம்மையை ரூபாய் 750க்கு விற்றார். எனில் அவரது நஷ்டம் அல்லது லாப சதவீதத்தை கண்டறியவும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 743 ஒரு பொம்மை வாங்குறாரு. 8 ரூபாய்க்கு செலவு பண்ணி அந்த பொம்மையை அலங்கரிக்கணும்னா அந்த பொம்மை வந்து மொத்தம் 751 மாறும். இது கூட்டணும்னா அப்ப அந்த பொம்மையை அவங்க 750 விற்கிறாங்க. அப்போ 1 ரூபா நஷ்டம். எத்தனை சதவீதம் சொல்லி கேட்குறாங்க. 1/750 × 100. ஸோ இதை பார்த்தோம்னா நம்மளுக்கு 100. ஸோ அதாவது ஒரு 0க்கு ஒரு 0 75/100 10/75 பார்த்தோம்னா நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன்ல முழுனாவே கொடுத்துருக்காங்க 100/751. ஸோ இதான் நஷ்டம் சொல்லி இங்கே நம்ம குறிச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 3 × 3x² - 6 -3 × 3x² + 5x - 7 = 19 என்ற பூர்த்தி செய்யும் எக்ஸின் மதிப்பை காணவும் சொல்லி கேட்குறாங்க. ஸோ பார்க்கலாம். 3 × 3x² - 6 -3 × 3x² + 5x - 7 = 19 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை உள்ள பெருக்கலாம். 3 9x² - 3 18 -3 9x² + 3 15x - 3 21 = 19 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 9x² - 9x² கேன்சல் பண்ணிடலாம். இங்க நம்மளுக்கு இந்த மைனஸை உள்ள பெருக்கும்போது -9x² ஆகும். அதாவது இந்த மைனஸை உள்ள பெருக்கும்போது -9x². அப்ப இங்க -15x இருக்கும். இங்க +21 மாறும். = 19. ஓகேவா? ஸோ 9x² - 18 - 9x². இங்கே +9x². அதாவது இந்த -9x² இந்த +9x² கேன்சல் ஆகும். இங்க -18 அப்படியே வரும். அப்போ -18 -18 -15x + 21 = 19. -18 + 21 இதை கழிச்சோம்னா நம்மளுக்கு
-18 + 21 இதை கழிச்சோம்னா நம்மளுக்கு +3 இருக்கும். இந்த பக்கம் -15 அப்படி இருக்கும். ஈக்குவல் டு 19. ஸோ +3 இந்த பக்கம் ஆகும்போது -3 அப்போ 16 மாறும். -15 x = 16. அப்போ x = 16/15. இந்த மைனஸ் இந்த பக்கம் வரும்போது -16/15. நம்மளுடைய ஆன்சர் இங்கே இருக்கு. -16/15. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு கடைக்காரர் ஒரு மின் விசிறியின் பட்டியல் விலையாக அதன் அடக்க விலையை விட 44% அதிகமாக குறிக்கிறார். மேலும் அதன் பட்டியல் விலையிலிருந்து 25% தள்ளுபடியை வழங்குகிறார். அவர் ரூபாய் 67 என்ற தொகையை லாபம் ஈட்டினால் அந்த மின்விசிறியின் பட்டியல் விலை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். பட்டியல் விலை 100 சொல்லி நம்ம அசம்சனா வச்சுக்குருவோம். இது 44% அதிகமாக குறிக்கிறார். ஸோ 44 144. இதுல அவர் 25% தள்ளுபடி வழங்குகிறார். இன்ட்டு 25/100. ஸோ இது அடிச்சோம்னா 1 5 5 4. இங்கே 1 நாங்க 4 3 நாங்க 12 மிச்சம் 2 6 நாங்க 24 36. ஸோ 100 - 36 பார்த்தோம்னா நம்மளுக்கு 144 - 36. ஸோ இதில் தான் கழிக்கணும். பார்த்தோம்னா நம்மளுக்கு 108 கிடைக்கும். அப்போ 108% லாபம், 8% லாபம். ஓகேவா? அப்போ அந்த 8ங்கிறது நம்மளுக்கு 67. அவர் என்ன கேட்குறாங்கன்னா அதன் மின்விசிறியின் பட்டியல் விலை லாபம், அதாவது இந்த 67ங்கிறது 8. அந்த மின்விசிறியின் பட்டியல் விலை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அதாவது 144 என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ 144 × 67 / 8. ஸோ இதை அடித்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 4 2 8, இது 2 14, 2 4. ஸோ 1 4 1 4 மிச்சம் 3 இருக்கும். என்னாங்க 32. 18 × 67 நம்மளுக்கு ஆன்சர் 1206. ஓகேவா? இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். முதல் எண்ணின் 43% ஆனது இரண்டாவது எண்ணின் 9ல் 2 பங்கிற்கு சமம் என்றால் முதல் எண்ணுக்கும் இரண்டாவது எண்ணுக்குமான விகிதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ முதல் எண் நம்மளுக்கு 43 80. ஸோ இன்ட்டு x = இரண்டாவது எண்ணின் 9ல் 2 பங்கு. ஸோ 2/9 2 பங்கிற்கு சமம் என்றால் ஈக்குவல் y. ஸோ ஈக்குவல் நம்ம இங்கே கொடுத்தாச்சு. சமம் என்றால் முதல் எண்ணுக்கும் இரண்டாவது எண்ணுக்கும் விகிதம் இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பார்க்கலாம். இங்கே x/y y இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தாச்சு. அப்போ 2/9 அப்படியே இருக்கும். இன்ட்டு 100/47. ஸோ இதை நம்ம பெருக்கணும்னா 200/9 × 4 36. அப்போ 387 வரும். ஓகேவா? நம்மளுடைய ஆன்சர் இங்கே இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ராம், அன்வர் மற்றும் அமித் ஆகியோரின் சராசரி எடை 45 கிலோகிராம் ஆகும். ராம் மற்றும் அன்வரின் சராசரி எடை 44 கிலோகிராம் ஆகவும் அன்வர் மற்றும் அமித்தின் சராசரி எடை 42 கிலோகிராம் ஆகவும் இருந்தால் அன்வரின் எடை என்ன சொல்லி கேட்குறாங்க. சொல்லி தனித்தனியா. ஸோ ராம், அன்வர் மற்றும் அமித் ஆகியோரின் சராசரி எடை பார்த்தோம்னா நம்மளுக்கு 45 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 × 45 நம்மளுக்கு 135 இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ராம் மற்றும் அன்வர். ஸோ ராம் மற்றும் அன்வர் இவங்களோட சராசரி எடை என்ன கொடுத்துருக்காங்கன்னா 44 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 2 × 44 88. நெக்ஸ்ட் வந்து அன்வர் மற்றும் அமித். ஸோ அன்வர் மற்றும் அமித்தின் சராசரி எடை என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே தான் 42 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 2 × 42 நம்மளுக்கு 84 ஆகும். ஸோ இதை நம்ம கூட்டுறோம்னா 8 10 12க்கு 2 மிச்சம் 1 17. ஸோ 172. அப்போ 172 - 135. ஸோ கழிச்சோம்னா நம்மளுக்கு 37 கிலோ. அதாவது 3 பேரோட சராசரி எடை 135 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அன்வர் அந்த 3 பேரோட சேர்ந்தனால நம்ம இந்த 3 பேரோட சராசரி எடையோட இந்த 2 பேரோட சராசரி நம்ம கழிச்சோம்னா நம்மளுக்கு ஒருத்தரோட எடை கிடைச்சிடும். அன்வருடைய எடை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு மடிக்கணினியின் விலை 46,000. மேலும் அது 16% வணிக தள்ளுபடியில் கிடைக்கிறது எனில் அதற்கு ஒரு வாடிக்கையாளர் செலுத்தும் இறுதி தொகை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம அடித்தோம்னா ஆன்சர் கிடைக்கும். 46,000 இன்ட்டு 16%. 16 நம்மளுக்கு 84 சொல்லி பார்க்கலாம். ஸோ 84. ஸோ அடித்து நம்ம பெருக்கணும்னா நம்மளுக்கு ஆன்சர் 84 × 46. 6 24 4 மிச்சம் 2. ஸோ 4 உள்ள ஒரே லெட்டர் இங்கே மட்டும் தான் இருக்கு. ஸோ அதை வச்சு ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம். நம்மளோட ஆன்சர் 38,640. ஓகேவா? இங்கே என்ன பண்ணியிருக்கீங்கன்னா 6 24 யூனிட் டிஜிட் 4. ஸோ இதில் எதுவுமே யூனிட் டிஜிட் 4 இல்லை, இங்கே மட்டும்தான் இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
75ல் 65% என்பது 55ல் 3/5 பங்கை விட எவ்வளவு பெரியதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பார்க்கலாம். 75 into 65/100 equal to 55 into 3/5. ஸோ இதை அடிச்சோம்னா நம்மளுக்கு ஆன்சர் இங்கே 3, இங்கே 4, இங்கே 1, இங்கே 11. அப்போ 3 into 65. இதை நம்ம பெருக்கி மறுபடியும் நம்ம அடிச்சோம்னா நம்மளுக்கு 48.75 கிடைக்கும். இந்த பக்கம் நம்மளுக்கு 33 இருக்கும். பெரியதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதோட டிஃப்ரெண்ட் பார்த்தோம்னா நம்மளுக்கு பெருசு கிடைச்சிடும். 33.00 கழிச்சோம்னா நம்மளுக்கு 15.75. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சப்புனா 22,400 என்னும் தொகையின் ஒரு பகுதியை ஆண்டுக்கு 12% எனவும் மற்றொரு பகுதியை ஆண்டுக்கு 8% எனவும் தனி வட்டியில் முதலீடு செய்தார். அவர் 4 ஆண்டுகளுக்கு பிறகு 2 முதலீடுகளில் இருந்தும் சமமான வட்டியை பெறுகிறார் எனில் ஆண்டுக்கு 12% முதலீடு செய்யப்பட்ட தொகையை கண்டறியவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 முதலீடுகளிலும் சமமான வட்டி அப்படிங்கிறனால எடுத்துக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் அமௌண்ட் எக்ஸ் இன்ட்டு 12 இன்ட்டு 4, அதாவது 12% 4 ஆண்டுகளுக்கு டிவைட் 100 சீக்வல் டு நம்மளுக்கு 22,400 அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் இருக்கும் மைனஸ் எக்ஸ். இது அடுத்தது, அதாவது இங்கே 4 வருஷம், இங்கே வந்து நம்மளுக்கு 8%, அங்கே 12%, இங்கே 8% பார்க்கணும். அப்போ இன்ட்டு 8 இன்ட்டு 4 டிவைட் 100. ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணலாம்னா நம்மளுக்கு 12 இன்ட்டு 4 48x. 48x ஈக்குவல் டு இங்கே நம்மளுக்கு 22,400 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 4 32 இருக்கும். ஸோ இதை உள்ள பெருக்கும்போது நம்மளுக்கு 32 இன்ட்டு 22,400 பெருக்கணும்னா 71, அதாவது 7,16,800 வரும். மைனஸ் இங்கே ஒரு 32x அப்படி இருக்கும். இந்த பக்கம் 48x இருக்கும். ஸோ 48x மைனஸ் 32x நம்மளுக்கு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 32x ஆகும். அப்போ 80x. 48x மைனஸ் ப்ளஸ் 32x ஈக்குவல் டு 80x ஈக்குவல் டு 7,16,800. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 7,16,800 இன்ட்டு 80 ஈக்குவல் டு நம்மளுக்கு ஆன்சர் 8,960 கிடைக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் இங்கே இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனல், இன்ஸ்டா சேனல் ப்ளஸ் டெலகிராம் அண்ட் வெப்சைட் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறோங்க. ஃபர்தர் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து எதுவும் உங்களுக்கு டவுட்டுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜெய் ஹிந்த்.